நீ எங்கே ஓடு 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 ஓடுன்னு நீங்கள் ஓடினாலும் நாங்கள் விடுறதில்ல. ஜனநாயகம் படம் இப்படி ஒரு படத்தை நம்ம தலைவர் நடித்து இதை நம்ம பார்க்க வேண்டிய வந்துருச்சாடா. ரீல்ஸ் போடுறாங்க. ஏன்னா ரீல் விடாது. இப்போ தான் ஒரு லேடி அமைச்சர் அவங்க கட்சிக்காரங்களே ஜட்டியோட உட்கார வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது ஆடியோ போகுது. அந்த ஆடியோவுக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. அந்த அம்மாவே இது பொய்னா சொல்லணும்ல. என் வாய்ஸை என்ன சொல்லுவாங்க இப்போ ஏஐயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த அம்மா சமூக நலத்துறை அமைச்சர் அந்த அம்மா சொல்லுது, அண்ணாச்சி சொல்லிடுங்க ஜட்டியோடு உட்கார வச்சு அவனை கையை காலை உடைச்சிருவேன், ராஜபாளையம் பக்கம் காலை வைக்க விட மாட்டேன்னு ஒரு லேடி அமைச்சர் சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன, அது ஆடியோ வெளியே வந்துருச்சு. அப்போ ஒன்று அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஏன் வாய்ஸ் இல்லை, எப்பயும் பொய் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொய் சொல்லணும். இல்லை மேலே இருக்கிறவங்க அந்த அம்மாவை ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க எம்எல்ஏக்கள் எல்லோரும். நம்ம அந்த அம்மா ஜட்டியோடு தானே உட்கார வச்சு நம்ம ஜட்டியோடு வச்சு அடிப்போம் அப்படின்னு தான் இந்த சோளிங்கர் எம்எல்ஏ கபில் அது அண்ணன் குமரேசன் சொன்னாங்க. ஜனநாயகம் படம் அவர் சொன்ன மாதிரி அவனே வெறுத்து போய் வரான். இப்படி ஒரு படத்தை நம்ம தலைவர் நடித்து இதை நம்ம பார்க்க வேண்டிய வந்துருச்சாடா. அவன் தலைவர் மேலே கோபமாக வரான். அவங்க தலைவர் மேலே அவன் கோபமாக வர இடத்துல அவன் மைக்கு நீட்டுறான். அந்த மாதிரி தான் மைக் நீட்டிருக்காங்க. அப்போ அவன் வெறுப்பில் போடான்ட்டு போகிறான். அது பார்த்தாலே தெரியும். ஆனால் பிடிச்சவன் அந்த பையன் பிடிச்சது சிவா. அவன் 5 மைக்கை பிடிச்சிருக்கான். அது வைரல் ஆயிடுச்சு. நேராக சிவாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை எடுக்க சொல்கிறாங்க. எடுக்க முடியாது, எல்லாத்துலேயும் வந்துருச்சுண்ணே, அப்போ நீ ஒரு வீடியோ போடு அப்படிங்கிறான். என்ன வீடியோனா, அண்ணனுக்கு தெரியாமல் கை பற்றுச்சு. அது வலிப்பு வந்தால் தான் அப்படி வரும். அப்படி பற்றுச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லி நீ போடுன்னா அவன் போட்டான். சிவா அந்த சோளிங்கருங்கிறது சின்ன ஊர். அந்த ஊரை சேர்ந்த அந்த தம்பி அவன் ஊரோட ஒத்து போகிறதுக்காக அவனும் மறுப்பு வீடியோ போட்டான். அதுக்கு அடுத்து அந்த ஒரு ஃபோன் வருது. அந்த எம்எல்ஏவுடைய தம்பி தனஞ்சயன் அவன் பேர். அவன் ஃபோன் பண்ணுறான், நீ ஒரு வீடியோ போட்டேல அதை 360 போடு. 360னா என்ன? 360 போட்டு டேக் பண்ணு, குளோபல் பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ஸில் என் மைக்கு அந்த ஆடியோ இருக்குது. அப்படி ஒரு இதில் பேசுகிறான். இவன் சொல்கிறான், அண்ணே 360 யார் சிவா 360 போடுற இது இல்லைண்ணே, நான் அதில் அரசியலே போட மாட்டேன் அண்ணே, நடந்தது தானே நான் போட்டேன் அப்படிங்கிறான். உடனே அந்த ஃபோனை பிடுங்கி யார் மாண்புமிகு எம்எல்ஏ மரியாதை சொல்லணும்ல. ஆமாம், அடுத்த வார்த்தை வாயில் வந்துட போகுதுன்னு முதலமைச்சர் சொல்லுவார்ல, அது மாதிரி வார்த்தையாக சொல்கிறான். சார் மடக்க திட்டுறாரு யார் எம்எல்ஏ அந்த சிவாவை. திட்டிட்டு மறுபடியும் அவன் தம்பி வாங்குறான். உனக்கு இதான் லாஸ்ட், நீ அது போடல அப்படின்னு வச்சிருது. மறுபடியும் இன்னொரு ஆடியோ வருது. அந்த ஆடியோவில் 10 நிமிஷத்தில் நீ எம்எல்ஏ ஆஃபீஸ் வரேங்கிறான். வர சொல்கிறான் யார் சிவாவை, அந்த எம்எல்ஏவோடைய தம்பி. அண்ணா ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேண்ணா, நான் பேசிட்டு வரேண்ணா அப்படிங்கிறான். இல்லைன்னா உனக்கு ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேனாங்கிறான். உனக்கு ஈவெண்ட் நடத்திடுவேன், நீ வரியா இல்லையான்னு பண்ணுறாங்க. இதோட கட் ஆகுது. அடுத்த நிமிஷம் இவங்க அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. யார் சிவா வீட்டுக்கு. சிவா வீட்டில் குளிச்சுட்டு இருக்கான். அந்த தம்பியை அப்படியே தரம் இழுத்துட்டு அவங்க ஸ்டூடியோக்குள்ளே வச்சு, அவன் கொஞ்சம் புத்திசாலியானா சிவா எல்லா பத்திரிகையாளருடைய தொடர்பு இருக்கிறான். தினமலர், தினத்தந்தி, தினகரன், எல்லா பத்திரிகையாளருடைய தொடர்பு அந்த தம்பிகிட்ட இருக்குது போல். அவன் வரும்போதே அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வந்துட்டான். 100க்கும் போடுறான். இப்போ ஸ்டூடியோவில் வச்சு எல்லோரும் அடிக்கிறான். யார் இவனோட சேர்ந்து எம்எல்ஏ தம்பி தனஞ்சயன், அவனோட 20 பேர் ஸ்டூடியோக்குள்ளே வச்சு நைய புடைக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. நம்ம தினமலர், தினகரன் பத்திரிகையாளர் 2 பேர் வந்துடுறாங்க. உள்ளே அவங்க இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்த உடனே இவன் அடுத்த கட்டம் இவங்க பக்கம் பாஞ்சு அதில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், தினகரன்கார். அவர் பேர் என்ன? அரங்கநாதன். அவர் வயிறில் ஆப்ரேஷன் பண்ணவர். அவரை அடித்து கீழே தள்ளுறாங்க. அவர் மயங்கி விழுகிறாரு. அதுக்கடுத்து தினமலர்கார், அவருக்கு வயசு 70 வயசுக்கு மேலே, அவரையும் அடித்து கீழே தள்ளுறாங்க.
எல்லோரும் 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. இதுக்கடையில் போலீஸ் தான் நல்ல முக்கியமான விஷயமே அந்த போலீஸுடைய பங்கு தான். எஸ்ஐ முனீர் பாஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இவங்ககிட்ட போய் சண்டை போட்டு சரி அந்த எடுத்த இதை அழிக்க சொல்கிறாங்க. எது அடித்ததை இவங்க எடுக்கிறாங்க, எடுத்ததை அழிக்க சொல்கிறாங்க. அழிக்க முடியாதுன்னு இவங்க அழிக்க முற்படலை. அதுக்குள்ளே இந்த ஃபோனை கொடுங்கன்னு 2 பேர்கிட்ட போலீஸே வாங்குறாங்க. யார் சம்மந்தப்பட்ட தினகரன் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோனை வாங்குறாங்க. அதில் பாஸ்வேர்டை நீங்கள் சொல்லுங்கன்னு போலீஸே போட்டு தரான். அந்த முனீர் பாஷாவே பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி சம்மந்தப்பட்ட கபிலோடைய தம்பிகிட்ட கொடுக்குறான். அவன் டெலீட் பண்ணுறான். 2 ஃபோனையும் டெலீட் பண்ணிவிட்டு 2 ஃபோனையும் டெலீட் பண்ணிட்டு தூக்கி செவத்தில் எரிஞ்சிட்டு இவங்க அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அடிபட்ட உடனே இவங்க எல்லோரும் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்டில் இவர் அவர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இருக்கார். அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் சொன்ன உடனே எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாரு, ஏங்க இருங்குங்க விசாரிச்சு பண்ணுவாங்கிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த முனீர் பாஷா நிற்கிறார் எஸ்ஐ, அவர் முன்னாடி தான் அடித்தது. முனீர் பாஷா நீங்கள் சொல்லுங்கங்கிறான். அவன் மண்ணு மாதிரி நிற்கிறான். அவன் எப்படி சொல்லுவான் இல்லை? அப்போ கொஞ்சம் இது ரொம்ப தர்க்கம் ஆன உடனே ராமச்சந்திரன் வாயிலிருந்து வந்த மொழி என்னென்னா, மேலேருந்து எங்களுக்கு வந்தால் தான் சார் எஃப்ஐஆர் போடுவோம். இன்னும் மேலேருந்து வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் மேலேருந்து எந்த மேலேருந்துன்னு தெரியாது. அது ஜோசப்டேருந்து வருமா இல்லை வேறு யார்கிட்டருந்து வருமானு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. அப்போது நடந்த சம்பவம் திங்கட்கிழமை. இன்றைக்கி 3வது நாள் ஆயிடுச்சு. 3வது நாளும் 2 பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் ஒரு யூடியூபர். அவர் இப்போ அந்த தம்பி தினகரன் பத்திரிகையாளர் இப்போ 2 பேருமே ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து எந்த பதில் இல்லை, போலீஸ் தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போ பத்திரிகையாளருடைய நிலைமைக்கு என்ன சொல்கிறது, இது நாம் அனுபவிச்சதுலேருந்து சொல்கிறோம். ஜெயலலிதா பீரியடில் கூட இப்படி கிடையாது. இப்போ அவங்க என்ன ஜெயலலிதா விட நம்ம மேலே நினச்சிட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. கிரெடிட் கொடுக்குறது அது வேறு இருக்க என்ன. ஆனால் உண்மையில் அது அந்த அம்மா உயர்த்தின்னு சொல்லலை. ஆனால் கம்பேர் பண்ணோம்ல 2 சனியில் எது பெரிய சனியும் சின்ன சனின்னு சொல்லணும். அப்போ அந்த அம்மா பேரில் கூட இப்படி கிடையாது சார். ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில், தாவேகா எம்எல்ஏ சார் அடிச்சுட்டு ஒரு பத்திரிகையாளன் தெரிஞ்சு அடிக்கிறான். அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயல் அவன் ஒன்றும் ஏஐ பண்ணி அவன் வீடியோ போடல. அவன் போடா அப்படிங்கிற அந்த சைகையை அவன் எடுக்கிறான். எல்லாருமே எடுக்கிறாங்க. எல்லா வீடியோவில் வந்துச்சு. அதுலேயும் எல்லா சன் டிவிலையும் வந்துருச்சு. எப்பரா வந்ததுன்னு இவனை அடிக்கிறாங்க. எல்லா இதுலேயும் வந்தாச்சு. வந்ததை நீ மறுத்து போடுறான்னு இவனை இந்த பையனும் அது ஒத்து போய் மறுத்தும் போட்டிருக்கான். அது மறுபடியும் இது எங்கே வருதுன்னா, எல்லா சனியனும் இந்த ரீல்ஸில் வர்ற சனியன் தான். எல்லாமே ரீல்ஸ் தான். ஜனநாயகனை பற்றி இவங்க ரீல்ஸ் போடலான்னு சொல்லி தான் அவன் தேட்டருக்கு போயிருக்கான். தேட்டரில் இவன் ரீல்ஸ் போடுறதுக்கு சரியான தருணம் இல்லை, எல்லாம் ஊற்றி மூடிக்கிச்சு அப்படின்னோடனே அவன் கோவத்தில் வரான். ரீல்ஸ் போடுற மூடே இல்லாமல் இப்போ கோவத்தில் வரவன்ட்ட இவன் மைக்கை நீட்டினவுடனே அடிக்கிறான். ஆக ரீல்ஸ்னால வந்த வெனை தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் போராடுற அளவு கொண்டு வந்து விட்டதே அந்த ரீல்ஸ்னால வந்த வெனை தான். இப்போ எங்கள் சீனியர் என்ராம் சொல்லிட்டாரு, எங்கள் குமரேசன் சொல்லிட்டாங்க, எங்கள் சீனியர் எல்லாருமே பேசினாங்க. இந்த ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் இப்போ என்ன 3 மாதம் இருக்குமா? 100 நாள் ஆச்சா? 100 நாளுக்கு அவங்க ரீல்ஸ் போடலையே. 72 நாள் தான் ஆகுது. ரீல்ஸ் 100 நாள்னா ரீல்ஸ் வந்துருக்கும்ல. 72 நாள் தான் சார் ஆச்சு. இதோட எத்தனை பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கு? 1 தம்பி இவர் விஜயன், அதுக்கப்புறம் 3 வாட்டி டிவி முடக்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய தலைமுறை தம்பி அவர் விஜயன் தாக்கப்பட்டிருக்காரு. விஜயன் தாக்கப்படல, ஹராஸு. அந்த ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே பேச மாட்டேங்கிறாரு, வேறு விஷயம். ஆனால் நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லாதனால தான் இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ அவங்க சொல்லாதனால தான் இப்போ அடுத்த வீடு, அப்புறம் நம்ம பக்கத்து வீடு, நம்ம வீட்டுக்கு வந்துடும். அவர் என்ன, அவரை 12 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க நைட்டு. மறுபடியும் வீட்டுக்கு போனவரை 2 மணிக்கு மறுபடியும் வா, விசாரிக்கலாம் இல்லை, சும்மா உட்கார வை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க இனிமேல் இங்கே வேலை பார்க்காத, பத்திரிகையில் வேலை பார்க்காதுன்னு சொல்லணும், பயமுறுத்தணும். அப்போ அந்த டார்ச்சரு அந்த தம்பி அதோட அடுத்த நாள் மறுபடியும் 11 மணி, அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு 7 மணி, அதுக்கப்புறம் அவர் வெளியே வரல. இதைத்தான் எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாம் அப்படி பின்வாங்குகிற இடத்துல இல்லை, நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம். நீ எங்கே ஓடுன்னு நீங்கள் ஓடினாலும் நாங்கள் விடுறதில்ல.
இந்த கபிலில் 1000 கபில் வந்தாலும் இந்த போராட்டம் தொடரும். அவர் மேலே எஃப்ஐஆர் போடாத வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்.